இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை % ஜெயிச்சு சிஎம் ஆனீங்க 2021ல? நீங்களும் இதே 32, 34, 36% இப்படி தானே ஜெயிச்சுட்டு வந்தீங்க. இது என்ன முதல் முறையா தமிழ்நாட்டில் நடக்குதா? இதுக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டில் ஜெயிச்ச சிஎம் எல்லாருமே வந்து 85%, இல்லை உங்க அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் வந்து 105% வாங்கி 100க்கும் மேல போயிட்டாரா? என்ன என்ன ஜோக்கு? 2006லயே இவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் தான் சார் கிரியேட் பண்ணாங்க. அதை பத்தியுமே அவர் ட்விட்ல போட்டிருக்காரு. ஸோ அந்த ட்வீட்னு ஒரு ட்வீட்டில் என்னென்ன மாதிரிலாம் பதிலடிகள் அவர் போட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ நான் சொன்னது வந்து சும்மா அந்த ஒரு பாயிண்ட்டு, இதை அவர் கன்வே பண்ணிட்டார் ஆல்ரெடி. இன்னும் வேற என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்காரு முக்கியமானதுங்கிறத நான் சொல்கிறேன். மக்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு இந்த மாதிரி ஆதரவு வந்திருக்குது. பல எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு கூட அவங்களுடைய கட்சிகள்லேருந்து நமக்காக வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம், அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களுடைய இந்த பதில்களுக்கெல்லாம் எங்க வராரு அப்படின்னா, முதல்ல வந்து இந்த மதசார்பற்ற கட்சியா தான் நம்ம இருக்கிறோம், அந்த மதசார்பற்ற கட்சிகளோட தான் நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், இது மக்களுக்கு நல்லாவே தெரியுங்கிறத முதல்ல அவர் அதை சொல்லிட்டாரு. இப்போ அதிமுக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 25 பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, அப்ப நீங்க மதசார்பற்ற கட்சி இல்லாம போயிட்டீங்களே. நான் என்ன கேட்கறேன், சிம்பிளா ஒன்று கேட்கறேன். நான் கூட்டணியில யாரோட இருக்கேன்? எந்த கட்சியிலும் இல்லை, தனி கட்சி. கூட்டணியோட இருக்கும்போது என்னுடைய கொள்கை கெட்டு போச்சா, என்னுடைய இது கெட்டு போச்சா, அது கெட்டு போச்சா, நீ 1000 கேள்வி கேட்கலாம். நான் என்ன சிம்பிளா கேட்கிறேன், எனக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருபவர்களாக யாரெல்லாம் இருக்கிறா? விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம், இந்த காங்கிரஸ், இந்த 5 கட்சிகளுக்கு மட்டும்தான் நான் லெட்டர் கொடுத்து எனக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு கேட்டேன். இடதுசாரி கட்சிகளாக இருக்கக்கூடிய இவங்க எல்லாருக்குமே, இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்ப இவங்கெல்லாம் நான் வான்னு கூப்பிடல, அவங்க வரேன்னு சொல்றாங்க. எங்க வரேன்றாங்க? தாவேக கட்சிக்குள்ளையா, தாவேக கூட்டணிக்குள்ளையா? இல்ல. என்ன சொல்றாங்க, நீங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஆதரவு தெரிவிக்க சொல்லி வந்து தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. நான் முதல்வராக ஆக வேண்டும் என்ற தீர்மானம். ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கலாமா கூடாதா? சட்டசபையில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போடலாம்.